கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, கேங்பன் வந்து 2021 ஒரு 5391 பேர் எடுத்தாங்க. அதுல என்ன கண்டிஷன்ல எடுத்தாங்கன்னு தெரியல. எப்பவும் இவங்க தான் ஓசியில யாரும் எடுக்கிறது இல்லையா, எல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒரு எடுக்கணும்னா யாரும் வந்து ₹1 கொடுக்காம கூட உள்ள வர முடியாது. சோ எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சு பழைய கவர்மெண்ட், அதாவது 2021 ஒரு கிரைட்டீரியா வச்சு ஏதோ வாங்கிட்டு 5391 பேரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. சோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, இந்த 5391 பேரும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்காத மினிஸ்டர் இல்ல. ஏன்னா 3 மினிஸ்டர் மாட்டாங்க கடந்த 5 வருஷத்துல. ஆனா நிழல் ஒண்ணுதான், மினிஸ்டர் தான் வேற. நிழலா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ணது ஒருத்தரலாம், ஆனா மினிஸ்டர் தான் 3 மினிஸ்டர். ஆனா பார்க்காத மினிஸ்டர் இல்ல, பார்க்காத சிஎம் இல்ல, எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம், அவர் மாப்பிள்ள, பையன், மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப முதல்வரிடம் பேசி அந்த 5391 பேரையும் சேர்த்து 20449 பேர் இந்த ஆண்டு அவர்களை கண்டிப்பாக வேலையில் எடுக்கப்படுவார்கள். சோ இதற்கும் முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. அது பினான்சியல் அப்ரூவல் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணனால. சோ இதையும் சேர்த்து 20,000 பேர் இந்த ஆண்டுகளுக்குள்ள 2449 பேர் வந்து கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். சோ சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பணியில் அமர்த்தி இவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ஆண்டுகள். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இடத்துலயும் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ரெக்கார்டே கிடையாது. மொத்தமாக எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒவ்வொரு நாளும் என்னிடம் வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் 15 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன். இங்கேயே பாத்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் சம்பளம் வாங்காமல் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு டிஎன்இபி மூலமாக ப்ராப்பரா பேமெண்ட் போயிட்டு இருக்கு. சோ அவர்கள் வந்து அந்த தொழிலாளருக்கு 6 மாசம் 7 மாசம் பிஎஃப் இஎஸ்ஐ எதுவும் கொடுக்காம சம்பளம் கொடுத்திருக்காங்க. இப்பதான் முதல் முறையாக எத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள் எத்தனை வெண்டர் இருக்காங்க அதை கன்சாலிடேட் பண்ற வேலையை இப்பதான் துவங்கியிருக்கு. அது சில வாரங்கள் பிடிக்கலாம், ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. சோ அவர்களுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் மொத்தமா லிஸ்ட் வந்த பிறகுதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க லோக்கலா பிளேஸ் பண்ணிருக்காங்க, இந்த மொத்த லிஸ்டையும் நம்ம எடுத்து கண்டிப்பாக இதுல என்ன பண்ணணும்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒப்பந்த தொழிலாளரை தவிர்த்து விட்டு இப்ப நம்ம டிஎன்இபில நேரடியாக எடுக்க போறது அந்த 20,449 பேர் பிளஸ் அதுல இன்க்ளூடிங் அந்த கேங்மேன், விடுபட்ட அந்த கேங்மேன் இருக்காங்களா, 2021 ஆண்டிலிருந்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வர அந்த கேங்மேனுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம முடிச்சு சீக்கிரம் பைனான்சியல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம யாரையும் பழி வாங்குறதும் இல்ல. கடைசியில வந்து 2 அரசும் அவங்களோட ஈகோல நீ வாங்கிட்டு போட்ட நான் வாங்கிட்டு போட்டேன்னு சொல்லி 2 பேரும் விட்டு அந்த 5397 பேருக்கு கண்டிப்பாக இந்த அரசு ஒரு வழி கொடுக்கும்ன்றதை சொல்லிடுறோம். அடுத்த ஸ்லைட். இப்பதான் முக்கியமா நம்ம எம்ப்ளாயிஸ் வைஸ் பார்த்துட்டோம், எப்படி இந்த கடந்து வந்த பாதை, எவ்வளவு வந்து எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எப்படி இந்த துறை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. இப்ப நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், நம்மளுடைய ஹெச்டி லைன்ஸ் எல்லாம் வந்து கடந்த 2001 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய growth ஆவரேஜா இருக்கு. இது 15% இருந்து 20% growth வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கஸ்டமர் growth இருக்கு, அதாவது எண்ட் யூசர் growth இருக்கு. அதை தக்கன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இருக்கான்னு பார்க்கணும்னா அதான் இருக்கும். சோ ஓவராலா இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் மொத்தம் 1910 சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறது. சோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வந்து நம்ம கமிஷன் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2001க்கு முன்னாடி வரைக்கும் 618, அது வரைக்கும் இருந்த சப்ஸ்டேஷன் 618. அந்த 2001 ஆண்டிலிருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 259 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 289 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணப்பட்டது. 2011 இருந்து 16 வரைக்கும் 263 சப்ஸ்டேஷன்ஸ். 2014 இருந்து 2021 வரைக்கும் 359 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிகமான ரெவன்யூ ஜெனரேஷன் பண்ண ஆண்டு, அதிகமாக கடன் வாங்கப்பட்ட ஆண்டுலயும் 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீடைல்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் தனியா. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால இவங்க மொத்தமா அந்த ஆண்டுகள்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க டீடைல்டா எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால கொடுக்க முடியும், அந்த டேட்டா இருக்கு, மொத்தமா வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கடைசியில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்க்கலாம். நீங்க மற்றதெல்லாம் டீடைல்டு அதுலயே இருக்கு, ஏன்னா அது பெரிய நம்பர். ஸோ அதுல
2001 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதா இன்ஸ்டால் பண்ணான்னு பாக்குறோம். இதுல கடைசி 2 டென்யூர் பாத்துக்கலாம். அதாவது 2016 இருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணிருக்காங்க. அதுல 2021 இருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா அதுல அந்த சிபிஐ வழக்க மிஸ் பண்ணிட்டாரு. 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனியா பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகள்ல பண்ணப்பட்டது. மொத்த உள்ள இப்போ கரண்டா தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்ப இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட்.